இவங்க வந்து பிளான் போட்டே உள்ள வந்திருக்காங்க. எந்த டேலண்டோ இல்ல எந்த இன்ட்ரெஸ்டோ கிடையாது. ஒரு ஆண் மகனா ஒரு குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு ஆண் தான் அவன். என்கிட்ட நான் உட்காருனா உட்காரணும், நில்லுனா நிக்கணும். இங்க நான் சொல்றது, அத்தை சொல்றது, புருஷன் சொல்றது மட்டும்தான் நீ கேட்கணும். வேலை செய்றியா? மாசம் 20,000 25,000 வாங்கிக்கோ. என் பையன் உன்னை ரசிக்கணும், நீ அழகா இருக்கீன்னு சொல்லணும், நீ கூப்பிட்ட இடத்துக்கு வரணும், எதுவுமே நீ நினைக்க கூடாது. நாங்க என்ன சொல்றோமோ நீ அதை மட்டும்தான் செய்யணும். என் பையனை நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற. அவன் பையன் ஆக்சுவலாக எந்த வேலையும் செய்யல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொய் சொல்லி தான் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. ஆனாலுமே நாங்கள் ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். எப்படியோ மாப்பிள்ளை நல்ல குணமாக இருக்காரு, நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் ஏதோ ஒன்று பண்ணிடுவார். ஏன்னா 12th ரிசல்ட் எல்லாம் காமிச்சப்போ நான் நம்பினேன், கண்டிப்பாக அவர் படிப்பார். ஐஏஎஸ்ன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர் அச்சீவ் பண்ணுவான்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நம்பிக்கை கொடுத்தேன். ஆனால் அது எதுவுமே பொய், எல்லாமே பொய். அவங்க சொன்னது எல்லாமே வந்து சித்தரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து காமிச்சா இவங்க வந்து பிளான் போட்டே உள்ள வந்திருக்காங்க. அது அவ முன்னாடியே ரியலைஸ் பண்ணிட்டா, எங்களுக்கு லேட்டாக தான் ரியலைஸ் ஆகுது. எந்த டேலண்டோ இல்லை எந்த இன்ட்ரெஸ்டோ கிடையாது. ஒரு ஒரு ஆண் மகனா ஒரு குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு ஆண் தான் அவன்.